அந்த கட்சி விதிகளெல்லாம் சுட்டி காட்டி சொன்னீங்க. ஆனால் இதற்கு முன்பு அது எஸ்டி சோமசுந்தரம் காலத்திலிருந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர்கள் காலத்திற்கு பிறகு அவர்கள் இணைக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இது 2021 நடந்து இப்போ தேர்தல் நெருங்கிவிட்டது. இப்போது அவர்களை இணைத்தால் வலிமை என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதற்கு முன்னெடுத்தார் செங்கோட்டையன், அதற்கு முன் மற்ற அமைச்சர்களும் முன்னெடுத்தார்கள். ஆனால் அதை ஏற்கவில்லை. ஆனால் இதனால் இந்த 2021 தேர்தல் முடிவுகளில் படி நம்ம அமமுக, இந்த டிடிவி தினகரன் தலைமையினால் அமமுக விலகி நின்றதால் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளுக்கும் மேலாக அந்த வாக்குகள் சரிந்தது ஒன்று, வாக்குகள் குறைந்தது, சரிவில் குறைந்தது ஒன்று. அதனால் தோல்வி ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இங்கு தியாகராயனர் கூட சென்னையில் கூட ஒரு 600 ஒரு குறைவான ஓட்டுகளில் இந்த டிநகர் சத்யா தோல்வியடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒன்று. அதே போல் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு 11 தொகுதிகளில் ஒரு 3ஆம் இடத்திற்கு மற்றும் 3 இடங்களில் அவர்கள் 4ஆம் இடத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. இந்த வாக்கு வங்கி சரிவு என்பது அதிமுக கட்சியில் உள்ளே இருந்தவர்கள் வெளியே செல்வதால் அந்த சரிவு ஏற்படுகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார். இல்லை, நான் ஓரளவுக்கு நீங்கள் சொல்வதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஒரு இயக்கத்திலிருந்து, ஒரு கட்சியிலிருந்து ஒரு தனிநபர் பிரிந்தாலும் அது ஒரு இழப்பு தான், அது ஒரு சேதாரம் தான், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் அம்மா அவர்கள் காலத்திலும் சில நடந்த நிகழ்வுகளை சொன்னீர்கள். அதாவது அவர்களால் நீக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், நீங்கள் கூட பெயரிட்டு சொன்னீர்கள். திரு SDS, திரு RMV, திரு காளிமுத்து போன்றவர்கள் எல்லாம் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினாலே ஒரு காலகட்டத்தில் நீக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மனம் திருந்தி இந்த தலைமைக்கு மதிப்பு கொடுத்து, தலைமையை ஏற்று, தலைமையை விமர்சிக்காமல், தலைமையை குறை சொல்லாமல், அவர்கள் தவறை உணர்ந்து அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக இதை நிரூபித்ததன் காரணமாக அந்த தலைவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆக அவர்களிடம் அந்த மனமாற்றம் ஏற்பட்டது. திரு RMV இடமோ, திரு காளிமுத்திடமோ, திரு SDS இடமோ, அதாவது நீக்கப்பட்ட பிறகு அவரிடம் மனமாற்றம் ஏற்பட்டு இந்த இயக்கத்தையும் இயக்கத்தினுடைய தலைமையும் அவர் ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலம் செயல்பட்ட பேச்சிலே, அவர் செயல்பாட்டிலே, அவருடைய நடவடிக்கையிலே நிரூபித்து காட்டுவதன் காரணமாகத்தான் இந்த ஆளுமைமிக்க இந்த 2 தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லுகிற அந்த தலைவர்கள் அவர்களைப் போல மனம் திருந்தி, மனம் வருந்தி இப்பொழுது இருக்கிற எங்களுடைய கட்சியினுடைய தலைமையை மதிக்கிறார்களா, ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இன்னமும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் பொதுச் செயலராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மீண்டும் தேர்தல் வைக்க வேண்டும். மீண்டும் தேர்தல் என்றால் என்ன? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அது போன்ற பதவியை உருவாக்கி எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இப்படி நிபந்தனை விதிக்கிறவர்களை எப்படி நாம் சேர்த்த முடியும்? ஆனால் நீங்கள் சொன்ன அந்த தலைவர்கள் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் நிபந்தனை விதிக்கிறார்கள். அது நிபந்தனை விட சாதாரணமான நிபந்தனை அல்ல. அதாவது 2026 தேர்தலிலே ஆளுகிற திமுகவை எதிர்ப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி அமைத்து அதற்கு தலைமை தாங்குகிற பொறுப்பை எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்து, மத்தியில் ஆளுகிற பாஜகவே அதற்கு சம்மதம் கொடுத்து இந்த தேர்தல் பணியை நாங்கள் தொடங்கி கொண்டிருக்கிற போது நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கூட்டணிக்கு தலைமை தாங்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் கூட்டணிக்கு தலைமை தாங்கினால் நாங்கள் சேர மாட்டோம், அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்ல துரோகி, அதாவது துரோகிகள் என்று மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை, கடுமையான வார்த்தை, நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அரக்கன் என்று சொல்லுகிற அளவிற்கு 2026 தேர்தல் சூரசம்ஹாரம். அந்த சூரசம்ஹாரத்திலே எங்களுடைய பொதுச்செயலுடைய பெயரை சொல்லி இந்த அரக்கனை நாங்கள் ஒழிப்பதுதான் எங்களுடைய வேலை என்று இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவர்களை எப்படி சேர்த்த முடியும்? அதுதான் இப்பொழுது தடையாக இருக்கிறது, வேற அல்ல. தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எப்படி தலைமை ஏற்றுக்கொள்ளும்? அது முதலில் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் தொடர்ந்து நீங்க சொல்றதை சொல்றேன். அப்படி ஏதாவது இவர்களால் ஒரு சில சேதாரம் எங்களுக்கு ஏற்பட்டாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் அந்த இழப்பை சரி கட்டுவதற்கு வேறு வகையில வியூகம் வகுப்பார். எந்த இழப்பு என்று சொன்னாலும் அதை சரி கட்டுவதற்கு மாற்று வழி இருக்கிறது, ஒன்றும் பெரிதல்ல. இன்றைக்கு அதை ஈடுகட்டுவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் சில வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அந்த இழப்பு சரியாகிவிடும். நீங்கள் கூட சொன்னீர்கள் சில இடத்திலே வாக்குகள்
குறைந்தது, அதனால் வெற்றி வாய்ப்பு நீங்கள் அந்த இழக்கப்பட்டது. வாக்குகள் குறைந்தது என்று சொல்லுவது ம். நாடாளுமன்ற தேர்தல் வைத்து சொல்லுகிறீர்கள். இல்ல 2003 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 20 தொகுதிகளில் இல்ல, அது இருக்கும். அதாவது சில அதான் சேதாரங்களே நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதான் நான் நாடாளுமன்றத்தை சொல்லுவதற்கு காரணம், நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒரு விதமாக அணுகுவார்கள், சட்டமன்ற தேர்தலை ஒரு விதமாக அணுகுவார்கள். இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் அதிக அக்கறை செலுத்தாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது எங்களிடம் பிரதமர் வேட்பாளர் இல்லை. நாங்கள் ஏற்கனவே பிஜேபியோடு இருந்த உறவை முறித்து கொண்டதாலே நாங்கள் தனித்து களம் காண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மக்களிடம் இருந்த கேள்வி, யார் மத்தியிலே பிரதமர் அமைச்சராக ஆவது என்ற அந்த கேள்விதான் முன்னிறுத்தப்பட்டது. எங்களிடம் பிரதமர் வேட்பாளர் இல்லை. அதற்கு முன்னாலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அம்மாவையே நாங்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தோம். அந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு இது ஒரு டிராபேக், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது திமுக நீடிக்க வேண்டுமா, அரசு நீடிக்க வேண்டுமா, அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டுமா, இந்த கேள்விதான் மக்கள் மனதிலே இடம்பெறும். எனவே இன்றைக்கு மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிற, மக்கள் விரோத ஆட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவதற்கு மக்களும் எங்களுக்கு கூடுதலாக, நீங்கள் சொன்னதை போல அமைய இருக்கிற கூட்டணி கட்சிகளை விட, அதாவது கூட்டணி கட்சிகளினுடைய எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியமல்ல, எண்ணங்கள் முக்கியம். மக்களின் எண்ணங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு இந்த அமைக்கப்பட போகிற அந்த கூட்டணியோடு மக்கள் ஆதரவும் சேர்கிற போது எங்களுக்கு 2026 எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்ற அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்பொழுது இந்த பாஜகவோட பயணித்து வர்றீங்க.